ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். அதாவது இந்த பின்னம் எந்த முழுக்களுக்கிடையே இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நான் வகுக்கணும். எழுதியிருக்கேன் -19/5. இப்போ கீழே இருக்கக்கூடியதை வெளியே எழுதணும், மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதணும். சரிங்களா? மைனஸை பரவ போட்டுக்கலாம். 19ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 15 கழிச்சா 4 கிடைக்கும். இப்போ 4 5 விடைக்க சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கலாம். 40ல் 5 8 வாட்டி இருக்கு. 8 5 40 கழிச்சா 0. இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 3.8. இங்கே ஒரு மைனஸ், அப்போ அந்த மைனஸை எழுதிருங்க. இப்போ இதை எண் கோட்டில் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? நடுவில் 0, அடுத்த இங்கே 1 வரும், 2 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சைடு -1 -2 -3 அப்புறம் -4. இப்போ பாருங்க, புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? -3 தானே. அப்போ -3க்கும் -4க்கும் இடையில தான் -3.8 இருக்கும். ஏன்னா -3க்கு அடுத்ததான் -3.1 -3.2 இந்த மாதிரி. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? -3 மற்றும் -4 எழுதிக்கலாம். -3 மற்றும் -4. இனி செகண்ட் சப்டிவிஷன் 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஸ் ஆகும். அதாவது இந்த பின்னத்தோட தசம வடிவம்னா புள்ளி வச்சு எழுதணும். சரிங்களா? அதுக்கு வச்சு இதை எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 15/-4. இதை நம்ம வகுக்க போகிறோம். கீழே இருக்கக்கூடியதை வெளியே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 15 உள்ளே எழுதிருங்க. இப்போ 15ல் 4 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 12 கழிச்சா 3. இப்போ 4 விடைக்கு 3 சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கலாம். 30ல் 4 7 வாட்டி இருக்கு. 7 4 28 கழிச்சா 2. திரும்ப புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கலாம். 20ல் 4 5 வாட்டி இருக்கு. அப்போ I 4 20 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. அப்போ மேலே என்னது இருக்கு? 3.75. ஒரு மைனஸ், அதை எழுதிருங்க. இதுதான் நம்மளோட தசம வடிவம். அப்போ எழுதிக்கலாமா? -3.75. தேர்ட் சப்டிவிஷன் -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஸில் இருந்து சம தொலைவில் இருக்கும். அதாவது இந்த 2 பின்னம் எந்த எண்ணில் இருந்து சம தொலைவில் இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க, இந்த 2 எண்ணும் என்னது? சேமா இருக்குது. ஆனால் இது மைனஸ், இது பிளஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு எண் கோடு வரைகிறேன். பாருங்க, இங்கே எண் கோடு நடுவில் 0, இந்த சைடு 1 இருக்கு, இந்த சைடு -1. பாருங்க, 2 நம்பர் என்னது? சேம். இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1. ஆனால் இது மைனஸ், இது பிளஸ். அப்போ இதுக்கு நடுவில் என்னது இருக்கு? 0. 0ல இருந்து -1ஓட தொலைவும் திரும்ப 0ல இருந்து 1ஓட தொலைவும் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்னது? 0 தானே நடுவில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே 2 எண்ணும் என்னது? சேமா இருக்குது. ஆனால் இது மைனஸ், இது பிளஸ். அப்போ இது எதில் இருந்து சம தொலைவில் இருக்கும்? 0ல இருந்து சம தொலைவில் இருக்கும். ஓகே, இனிமே ஃபோர்த்து சப்டிவிஷன் -15/24 20/-32 -25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் டேஸ் ஆகும். அதாவது இதோட அடுத்த விகிதமுறு எண் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, இங்கே 15 இருக்கு. 15க்கு கூட 5 கூட்டினா 20, 20க்கு கூட 5 கூட்டினா 25. அப்போ அடுத்த விகிதமுறு எண் வேணும்னா 25க்கு கூட 5 கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும்? 30 இனி கீழே 24க்கு கூட 8 கூட்டினா 32, 32க்கு கூட 8 கூட்டினா 40. இனி அடுத்த வேணும்னா 40க்கு கூட 8 கூட்டணும். அப்போ என்ன கிடைக்கும்? 48. அப்புறம் பாருங்க, இங்கே மேலே மைனஸ் இருக்கு, இங்கே கீழே மைனஸ், அப்புறம் மேலே மைனஸ். இனி அடுத்த வேணும்னா கீழே தான் மைனஸ் வரும். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் 58/-78 திட்ட வடிவம் டேஸ் ஆகும். அதாவது திட்ட வடிவம்னா இதோட சுருங்கிய வடிவம். இதை கேன்சல் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அதை எழுதிறேன். இப்போ 58/78 கேன்சல் பண்ணலாமா? எழுதிக்கிறேன். பாருங்க, 58/78. இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 4 பாக்கி 1, இது இப்போ 18. 18ல் 2 எத்தனை வாட்டி இருக்கு? 9 வாட்டி. 9 2 18. இனி இங்கே 3 2 6 பாக்கி 1, இது இப்போ 18. 9 2 18. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 29 இருக்கு, கீழே 39. ஓகே, எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன். 29/39. இதுதான் நம்மளோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண்ணாகும். அதாவது 0 தான் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய விகிதமுறு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே 0க்கு முன்னாடி என்ன வரும்? -1 வரும், -2 வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 0 விடைக்கும் சின்ன எண்கள் இருக்கு. விகிதமுறு எண்ணுன்னா பின்னம். இப்போ பாருங்க, 0 கைகள் எதுவும் இல்லாட்டா 1. இப்போ பின்னமாக மாறிடுச்சா? அதே மாதிரி இங்கேயும் 1, இங்கேயும் 1.
0 விடைக்கும் சிறிய விகிதமுறு எண் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் 0 தான் இருக்கிறதுலே சிறிய விகிதமுறு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. எழுதிக்கலாம் தவறு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். -4/5 ஆனது -3/4 இடதுபுறமாக உள்ளது. அதாவது இதோட இடது பக்கம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டோட பகுதியும் சேமாக இல்லை, அதை சேமாக ஆக்கணும். எழுதிக்கலாம். பாருங்க, -4/5 அப்புறம் கீழே -3/4. இப்போ பகுதியை சேமாக ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கீழே 4 இருக்குது, அதை மேலேயும் கீழையும் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே கீழே 5, அதை இங்கே மேலேயும் கீழையும் பெருக்கணும். பெருக்கலாமா? ஒரு மைனஸ் 4/16 / 20. அப்புறம் ஒரு மைனஸ் 3×5 / 15 / 20. இப்போ பகுதி ரெண்டுக்குமே சேம் ஆயிடுச்சு. இனி எண்கோடு வரையலாம். பாருங்க, இங்கே 0, அப்புறம் இங்கே 1/20, 2/20 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே -1/20, அப்புறம் -2/20 இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன வரும்? -15/20. அதுக்கு பிறகு தான் -16/20. இப்போ -15/20 இதை -3/4 தான் அப்படி மாற்றிருக்கோம். சரிங்களா? எழுதிக்கலாம் -3/4. அப்புறம் -4/5 தான் எப்படி மாற்றிருக்கோம்? -16/20 மாற்றிருக்கோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இதுக்கு இடது பக்கம் தான் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டு தானே? இதோட இடது பக்கம் தானே இது இருக்குது, வலது பக்கம்னா அந்த சைடு, இடது பக்கம்னா இது. அப்போ இது என்னது? சரி. எழுதிடலாமா? சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். -19/5 ஆனது 15/-4 விட பெரியது. அதாவது இதை விடைக்கும் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுதான் பெருசா. ஓகே, இப்போ இங்கே பகுதி சேமா இல்லை, அதை ஃபஸ்ட்டு சேமா ஆக்கிடலாமா? எழுதிக்கலாம். முதல் -19/5. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? 15/-4. பாருங்க, இங்கே கீழே 4 இருக்குது. அப்போ இதில் மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கணும். அதே மாதிரி அங்கே கீழே 5, மேலேயும் கீழே 5ஆல் பெருக்குங்க. ஓகே, ஒரு மைனஸ் பெருக்கலாமா? 9 4 36. அப்போ 6 பாக்கி 3. இனி 1 4 4, 4 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 7. எழுதிடலாம். / இனி I 4 20. அதே மாதிரி இங்கே பெருக்குங்க. I 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி 1 5 5, 5 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 7. அப்புறம் இங்கே கீழே ஒரு மைனஸ் இருக்குது. நான் 5 20. இனி பாருங்க, ரெண்டுலேயே என்னது? மைனஸ் மதிப்பு. மைனஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா சின்ன மதிப்பு தான் பெரிய மதிப்பு. அப்போ சின்னது என்னது? 75 தானே? மைனஸ் இருக்கிறதுனால இதுதான் பெருசு. அதனால இங்கே 15/-4 தான் பெருசு. பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? -19/5 தான் பெருசுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் பெருசு. அப்போ இது என்னது? இந்த கூற்று தவறு. எழுதிடலாம் தவறு. ஓகே, இனிமே ஃபோர்த் சப்டிவிஷன். இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு 2 விகிதமுறு எண்களை எடுத்துக்க போகிறேன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன எடுத்துக்கலான்னா 1/2 1/3 எடுத்துக்க போகிறேன். இப்போ சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். எழுதிக்கலாம். 1/2 கூட்டல் 1/3. இப்போ 2ஆல் வகுக்கணும். ஓகே, பாருங்க, குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 1 3 பெருக்கினா 3, நடுவில் கூட்டல். இனி 2 1 பெருக்கினா 2 தான் / இனி கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்கணும். 3 6. அதுக்கு கீழே என்னது இருக்குது? 2. இப்போ 2க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சால்வ் பண்ணலாமா? 3 2 கூட்டினா 5, கீழே 6. இனி இதுக்கு கீழே இன்னொரு பின்னம். அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை தலைகீழே எழுதணும். அதனால கீழே இருக்கக்கூடிய 1 மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய 2 கீழே வந்துடும். இப்போ பெருக்குங்க. I1 5, அப்புறம் 6 2 12. இது இப்போ இப்படியே இருக்கட்டு. இனி இந்த 2ஓட பகுதியையும் 12ஆக மாற்றணும். மாற்றலாமா? ஃபஸ்ட்டு 1/2. 2க்கு கூட எதை பெருக்குனா 12 ஆகும்? 6 பெருக்குனா. அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும், கீழே 6ஆல் பெருக்கணும். மறந்துடக்கூடாது, கீழே மட்டும் 6ஆல் பெருக்கக்கூடாது, மேலேயும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பெருக்கிறேன். 1 6 6 / 6 2 12. இனி அடுத்த 1/3. பாருங்க, 3க்கு கூட எதை பெருக்குனா 12 ஆகும்? 4 பெருக்குனா. அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும், கீழே 4ஆல் பெருக்கணும். 1 4 4, 3 4 12. இனி பாருங்க, 5/12 இதுக்கு இடையில தான் இருக்கும். 4க்கு அடுத்து தான் 5, 5க்கு அடுத்து 6. அப்போ இதுக்கு இடையில தான் அமையுது. அப்போ தந்திருக்க கூற்று என்னது? சரி. எழுதிக்கலாமா? சரி. அப்புறம் இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன். 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன. அதாவது இப்போ எண்கோடு
இதில் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 11 எழுதிக்கலாம். இப்போ 10.1 வரும். நிறைய விகிதமுறு எண் இருக்கும். அடுத்த 10.2 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இனி 10க்கும் 10.1க்கும் இடையிலையும் நிறைய வரும். 10.01 அடுத்த 10.02 இந்த மாதிரி நிறைய வரும். இனி இந்த ரெண்டுக்கு இடையிலையும் நிறைய விகிதமுறு எண் வரும். நமக்கு கொஸ்டின்ல நிறைய விகிதமுறு எண் வரும்னு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி வந்திருக்கு. அப்ப இந்த கூற்று சரி. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க. அதாவது இங்க எண்கோடு கொடுத்துருக்காங்க, இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன விகிதமுறு எண் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மார்க் -3க்கும் -4க்கும் இடையில இருக்கு. நம்ம எப்போவுமே -3 அதாவது எண்கோட்டில் -3 எழுதின பிறகுதான் -4 எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் -3 தானே எழுதுவோம், அதை முதல் இங்கே எழுதிக்கணும் -3. அப்புறவு இதில் எத்தனை பிரிவு இருக்குன்னு எண்ணணும். -3க்கும் -4க்கும் இடையில எத்தனை பிரிவுன்னு பார்க்கணும். 0லேருந்தே எண்ணணும். சரிங்களா, -3 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ 0 1 2 3 புரியுதுல. 0 1 2 3 மொத்தமாக 3 பிரிவு, அதை கீழே எழுதிக்கணும். இனி இந்த கொஸ்டின் மார்க் எங்கே வருதுன்னு பார்க்கணும். 0 1 2 ரெண்டாவது இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ மேலே 2ன்னு எழுதிக்கணும். இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்கு, இனிமேல் இதை தகா பின்னமாக மாற்றணும். அதுக்கு முதல் மைனஸை எழுதிக்கிறேன். இப்போ இதை எப்படி தகா பின்னமாக மாற்றுறதுன்னா, கீழே இருக்கக்கூடிய 3ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கணும். 3 9 வரக்கூடிய ஆன்சருக்கு கூட இந்த 2 கூட்டணும். அப்போ 9க்கு கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும், 11 டிவைடட் பை இங்கே டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு 3. இதுதான் இதோட ஆன்சர். அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய விகிதமுறு எண் -11 டிவைடட் பை 3. புரியுதுலா. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாமா? பாருங்க, 0க்கும் -1க்கும் இடையில இருக்குது. எப்போவுமே 0 எழுதின பிறகு தான் -1 எழுதுவோம். அப்போ 0வை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இடது பக்கமாக போகுது, மைனஸ் மதிப்பு வரக்கூடிய இடத்துல இருக்குது, அதனால மைனஸை எழுதிக்கணும். இங்கே அதே மாதிரி தான், ஆனால் அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே மைனஸ் இல்லை, அதனால மைனஸை நீங்கள் தான் போட்டுக்கணும். இனி பாருங்க எத்தனை பிரிவு இருக்குன்னு எண்ணலாமா. 0 1 2 3 4 5 5 பிரிவு மொத்தம். அப்போ 5 கீழே எழுதிக்கணும். இனி கொஸ்டின் மார்க் எங்கே இருக்கு, 0 1 2 ரெண்டாவது இடத்துல கொஸ்டின் மார்க். அப்போ மேலே 2. இனி மைனஸ், இதை இப்போ தகா பின்னமாக மாற்றலாம். 5ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான். இனி 0க்கு கூட 2 கூட என்ன கிடைக்கும், 2. கீழே என்னது இருக்கு 5. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் 1 எழுதின பிறகு தான் 2 எழுதுவோம், அதனால 1 எழுதிக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் மதிப்பு தான், அதனால மைனஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, என்னங்க 0 1 2 3 4 மொத்தமாக 4 பிரிவு. அப்போ மொத்த பிரிவை கீழே எழுதிக்கணும். இதில் அம்புக்குறி எங்கே வருது, 0 1 2 3 மூணாவது இடத்துல. அப்போ மேலே 3. இப்போ தகப்பினமாக மாற்றலாமா. 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 தான். 4க்கு கூட 3 கூட்டினா 7. அப்புறம் டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு 4. இதுதான் இதோட ஆன்சர். இனி நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் எண்கோட்டின் மீது SYNCRATI மற்றும் O ஆகிய புள்ளிகள் CN = NY = YS மற்றும் RA = AT = TI = IO என்றுள்ளவாறு இருக்கின்றன. அதாவது இந்த எண்கோட்டில் SYNC அப்புறம் RATIO இருக்குது. சரிங்களா, அதுலேயும் இந்த பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சமமாக இருக்கும். சியிலேருந்து என்னோட தொலைவும் எண்ணிலேருந்து ஒய்யோட தொலைவும் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறு எண்களை காண்க. அதாவது இங்க YNATI இதுல வரக்கூடிய விகிதமுறு எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் Y கண்டுபிடிக்கலாமா, எழுதிக்கிறேன் பாருங்க. Y = இந்த Y வந்து எதுக்கு இடையில இருக்குது, -1க்கும் -2க்கும் இடையில இருக்குது. நம்ம எண்கோட்டில் -1 எழுதின பிறகு தான் -2 எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் -1 எழுதுவோம், அந்த -1 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ -1க்கும் -2க்கும் இடையில எத்தனை பிரிவு இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, -1 0ன்னு எண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி பிரிவு எண்ணும் போது 0லேருந்தே தொடங்கணும். அப்போ 0 1 2 3 மொத்தமாக 3 பிரிவு. 0 1 2 3 அப்போ மொத்த பிரிவை கீழே எழுதணும். இதில் நம்ம Y தான் கண்டுபிடிக்கணும். அப்போ Y எங்கே இருக்குது, 0 1 2 ரெண்டாவது இடத்துல Y இருக்கு. அப்போ 2 மேலே எழுதிருங்க. இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது, இதை தகா பின்னமாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்.
தகாப்பி நம்ம எப்படி மாற்றுறதுனா 3ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 3 1 3. இனி 3க்கு கூட மேலே என்னது இருக்குது 2, அதை கூட்டினா என்ன கிடைக்கும் 5. 3க்கு கூட 2 கூட்டினா 5. கீழே என்னது இருக்குது 3. புரியுதுலா? 3ஐயும் 1ஐயும் பெருக்கணும், பெருக்குனா 3. இனி 3க்கு கூட இந்த 2 கூட்டணும், கூட்டினா என்ன கிடைக்கும் 5. கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ ஒய்யில் வரக்கூடிய விகிதமுறு எண் என்னது -5/3. இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எண் கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இதுக்கு இடையில தான் இருக்குது சரிங்களா. அப்போ -1 தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம், எழுதிக்கலாம். அப்புறம் இதில் மொத்தமாக எத்தனை பிரிவு இருக்குது 3 பிரிவு. அப்போ டிவைடுக்கு கீழே 3. இதில் எண் எங்கே இருக்குது 0 1 ஃபஸ்ட்டு இடத்துல எண் இருக்குது. அப்போ 1ன்னு எழுதிக்கணும் மேலே. ஓகேங்களா. இனி இந்த மைனஸ் எழுதிக்கலாம். இப்போ 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3. 3க்கு கூட இந்த 1 கூட்டினா என்ன கிடைக்கும் 4. அப்புறம் இங்கே கீழே என்னது இருக்குது 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்புறம் ஏ கண்டுபிடிக்கலாமா? A = அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், அது இங்கே இருக்குது. ஓகே, 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது. நம்ம எப்போவுமே என்கோட்டில் 2 எழுதின பிறகு தான் 3 எழுதுவோம் சரிங்களா. அப்போ 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இனிமேல் இதில் எத்தனை பிரிவு இருக்குன்னு பார்க்கலாமா? 0 1 2 3 4 மொத்தமாக 4 பிரிவு. அப்போ கீழே 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்த நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். இது ஏ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கலாமா? 0 1 ஃபஸ்ட் இடத்துல தான் ஏ இருக்குது. அப்போ மேலே 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை தகாப்பின்னமாக மாற்றலாம். 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8. 8க்கு கூட இந்த 1 கூட்டினா 9. அப்புறம் கீழே என்னது இருக்குது 4. இதுதான் இதோட ஆன்சர். இனி அடுத்த டி கண்டுபிடிக்கணும். T = டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுவும் இதுக்கு இடையில தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். மொத்த பிரிவு எவ்வளவு? இதில் மொத்தமாக 4 பிரிவு. அப்போ 4 கீழே எழுதிருங்க. இதில் 0 1 2 ரெண்டாவது இடத்துல டி இருக்குது. அப்போ மேலே 2ன்னு எழுதிருங்க. இப்போ இதை தகாப்பின்னமாக மாற்றலாம். 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8. இனி 8க்கு கூட இந்த 2 கூட்டினா 10. அப்போ 10 எழுதிருங்க. கீழே என்னது இருக்குது 4. இதுதான் இதோட ஆன்சர். இனி அடுத்த கடைசியாக ஐ கண்டுபிடிக்கலாம். அப்போ எழுதிக்கிறேன் I = அதுவும் இதுக்கு இடையில தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். மொத்த பிரிவு 4. 4 கீழே எழுதிருங்க. இப்போ 0 1 2 3 மூணாவது இடத்துல ஐ இருக்குது. அப்போ மேலே 3ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8. 8க்கு கூட 3 கூட்டினா 11. 11 கீழே என்னது இருக்குது 4. இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும். நமக்கு இங்கே விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க, இதை எண்கோட்டில் குறிக்கணும் சரிங்களா. போன சம்மில் எண்கோடு கொடுத்துக்கிட்டு விகிதமுறு எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க, இங்கே அப்படியே மாற்றி கேட்குறாங்க. ஓகே, இதை இப்போ எண்கோட்டில் குறிக்கணும்னா நான் இதை கலப்பு பின்னமாக மாற்றணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 9/4 கலப்பு பின்னமாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? வகுக்கணும். கீழே இருடைய 4 வெளியே எழுதிருங்க, மேலே இருடைய 9 உள்ளே எழுதிருங்க. இப்போ 9ல் 4 எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி. 4 2 8 கழிச்சா 1. கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இங்கே புள்ளி வைக்கக்கூடாது, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. 4 வரைக்கும் 1 சின்னது தானே, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மேலே என்னது இருக்குது 2, அதை இங்கே எழுதிருங்க. எதால் வகுக்கிறோம்? 4ஆல். அப்போ அதை கீழே எழுதணும். மீதி என்ன கிடைக்கிது? 1, அதை மேலே எழுதிருங்க. இப்போ இதை எண்கோட்டில் குறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. ஓகே, இப்போ எழுதிக்கலாமா? இது 0, அப்புறம் இங்கே 1, இது 2, இது 3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடு -1 -2 -3 அப்படின்னு போயிட்டுருக்கோம். இங்கே என்னது இருக்குது? 2, அதுவும் +2. அப்போ 2 இங்கே இருக்குது. 2க்கு அடுத்து என்னது? 3. இதுக்கு இடையில தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும். கீழே என்னது இருக்குது? 4. அப்போ இதை 4 பிரிவாக பிரிக்கணும். 2 வந்து 0ன்னு எண்ணிக்கணும். 0 1 2 3 இதோட சேர்த்து 4. ஓகே, மேலே என்னது இருக்குது? 1. அப்போ 0 1 இதில் தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும். 9/4. கொஸ்டினில் 9/4ன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நீங்களும் எழுதிக்கணும். ஓகேங்களா. செகண்ட் சப்டிவிஷன் -8/3 எழுதிக்கலாம். -8/3 ஃபஸ்ட்டு இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். முதல் மைனஸை எழுதிக்கலாம். இப்போ வகுக்கலாமா? கீழே என்னது இருக்குது? 3, அதை வெளியே எழுதிருங்க. மேலே 8, அதை உள்ளே எழுதிக்கணும். 8ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி. 3 2 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 3 விடைக்கு 2 சின்ன நம்பர், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே என்னது இருக்குது? 2. அப்புறம் எதால் வகுக்கிறோம்? 3ஆல். கீழே என்னது இருக்குது? அதாவது மீதி 2, அதை இங்கே எழுதிருங்க. இப்போ இதை எண்கோட்டில் குறிக்கலாம். இந்த மாதிரி கோடு வரைஞ்சிருங்க. இப்போ எழுதிக்கலாமா? இங்கே வந்து 0 வரும், அடுத்த 1, அப்புறம் 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடு -1 -2 அப்புறம் -3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே என்னது இருக்குது? -2. அப்போ -2 இங்கே இருக்குது. -2க்கு அடுத்து என்ன வரும்? -3. அப்போ இதுக்கு இடையில தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும் சரிங்களா. இப்போ கீழே என்னது இருக்குது? 3. அப்போ இதை 3 பிரிவுகளாக பிரிக்க போகிறோம். இது வந்து 0, இதை 0 தான் எண்ணிக்கணும். 0 1 2 இதோட சேர்த்து 3.
ஓகே, மேலே என்னதுக்கு 2. அப்போ 0 1 2 இதில் தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும். என்ன கொடுத்துருக்காங்க? -8/3 இப்படி எழுதிருங்க. தேர்ட் சப்டிவிஷன் -17/-5 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். -17/-5. இப்போ பாருங்க, ரெண்டுலேயே மைனஸ் இருக்கு, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். பாக்கி மேலே 17 இருக்கு, கீழே 5 இருக்கு. ஓகே, இப்போ இதை கலப்பு பின்னமாக மாற்றலாம். கீழே இருடைய 5 வெளியே எழுதிருங்க, மேலே இருடைய 17 உள்ள எழுதிக்கணும். 17ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 15 கழிச்சா 2 கிடைக்கும். இப்போ 5 விடைக்க 2 சின்ன நம்பர், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இனி மேலே என்னது இருக்கு? 3. அடுத்த எதால வகுக்கிறோம்? 5ஆல. அப்போ அதை கீழே எழுதிருங்க. மீதி என்ன கிடைக்குது? 2. அதை மேலே எழுதிக்கணும். இப்போ இதை எண் கோட்டில் குறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. இங்கே 0 எழுதிக்கலாம், இங்கே 1, அடுத்த 2 3 அப்புறம் 4, இந்த சைடு -1 -2 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, 3 இருக்குது, 3 இங்கே இருக்குது. சரிங்களா? 3 இங்கே இருக்குது. 3க்கு அடுத்து என்ன வரும்? 4. அப்போ இதுக்கு இடையில தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும். கீழே என்னது இருக்கு? 5. அப்போ 5 பிரிவாக பிரிக்கலாம். இது வந்து 0. 0க்கு அடுத்த 1 2 3 4 இதோட சேர்த்து 5. 5 பிரிவாக பிரிச்சுட்டோம். சரிங்களா? 0 1 2 3 4 5. மேலே என்னது இருக்கு? 2. அப்போ 0 1 2 இதில் தான் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய 17/5 17/5 அமையும். சரிங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் 15/-4 எழுதிக்கலாம். 15/-4. இப்போ இதில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் எழுதிருங்க. இனி வகுக்கலாம். கீழே வந்து 4 இருக்குது, வெளியே எழுதிருங்க. மேலே 15, அதை உள்ளே எழுதிக்கலாம். 15ல் 4 3 வாட்டி இருக்குது. 4 3 12 கழிச்சு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 4 வரைக்கும் 3 சின்ன நம்பர், அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ மேலே என்னது இருக்குது? 3. 4ஆல் வகுக்கிறோம், அப்போ அதை கீழே எழுதிக்கணும். மீதி என்ன கிடைக்குது? 3, அதை மேலே எழுதிருங்க. ஓகே, எண் கோட்டில் குறிக்கலாம். பாருங்க, இந்த சைடு 0, அப்புறம் இங்கே -1 -2 -3 -4 அப்புறம் அங்கே 1 2 இப்படி போயிட்டே இருக்கும். வேணா இங்கே -5 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், -3 இங்கே இருக்குது. -3க்கு அடுத்ததான் -4 எழுதுவோம். அப்போ இதுக்கு இடையில தான் தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண் அமையும். ஓகே, கீழே என்னது இருக்கு? 4. அப்போ 4 பிரிக்கலாமா? இது 0 1 2 3 இதோட சேர்த்து 4 பிரிச்சிட்டோம். இனி மேலே என்னது இருக்கு? 3. அப்போ 0 1 2 3 இதில் தான் தந்திருக்கக்கூடிய 15/-4 அமையும். எழுதிக்கலாம். 15/-4 குறிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.